அடுத்து என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா மெயின் ஈவெண்ட்டுக்கு வந்துட்டோம். மெயின் ஈவெண்ட் ராவோட மெயின் ஈவெண்ட்டில் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு ட்ரீம் மேக்கர் டிரைவர் வந்து எதை பற்றி பேசுவார்னு கேட்டிங்கன்னா லாஸ்ட் நைட்டில் கேஷ் இன் பண்ணதை பற்றி சிஎம் பங்கை பற்றி பேசுவார். எல்லாருக்குமே வார்னிங் கொடுப்பார். நான் இந்த மேட்ச்சை ஜெயிச்சு நம்பர் 1 கண்டெண்டர் ஆக போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவார். அது மாதிரி நம்பர் 1 கண்டெண்டர் ஆகிறதுக்கு அடுத்த ஆள் வருவார். அது ஜேஎஸ் வருவார். அதுக்கப்புறம் வந்து பிரசன்ட் பீட், அதுக்கப்புறம் ரிக்வெஸ்ட் வருவாங்க. அதுக்கப்புறம் மேட்ச் ஸ்டார்ட் ஆகிடும். இந்த மேட்ச்சில் வந்து ஜேஎஸ் ஒரு டிசர்வ்னு தான் சொல்லலாம். ஏன்னா 3வது நாளாக தொடர்ச்சியாக மேட்ச் விளையாண்டுக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்சில் வந்து பிரசன்ட் ரைடு வந்து ஜேஎஸ் வந்து டேபிளை வச்சு உடச்சி எடுத்துருவார். அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் வந்து ட்ரீம் மேக்கரும் பிரசன்ட் ரைடும் ஃபேஸ் டு ஃபேஸ் செஞ்சுப்பாங்க. 2 பேரும் மாறி சாப் பண்ணிப்பாங்க. பயங்கரமாக இருந்துச்சு இந்த மூமெண்ட்லாம். இந்த மூமெண்ட் வேறு லெவல். 2 பேரும் ஒருத்தர் சளிச்சதில்லை. ஃபியூச்சரில் இவங்க 2 பேருக்கும் மேட்ச் வந்துச்சுன்னா வேறு லெவல் இருக்குன்ற மாதிரி இப்போ இந்த ஒரு சின்ன கிளிப் மூலமா WWE நம்மளுக்கு உணர்த்திட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா ஒரு கட்டத்தில் பிராட்சன் ரைடு அடித்து கமெண்ட்ரி டேபிளில் வெளில தள்ளி இருப்பாங்க. அதுலேருந்து வந்து என்ன பண்ணுவார் கேட்டிங்கன்னா ரிக்வெஸ்ட் அப்படியே டாப் ரோப்லேருந்து, அதாவது கமெண்ட்ரி டேபிளில் படுத்திருக்கும் போது உள்ள ரிங்கிலேருந்து அப்படியே ஜம்ப் பண்ணி ரிங் டாப் ரோப்லேருந்து ஜம்ப் பண்ணி தன்னோட 360 மூவை போடுவார். மூவை போட்டு கமெண்ட்ரி டேபிளை உடச்சிக்கிட்டு உளுந்துருவார். பிரசன் பீடு உள்ள அந்த இடத்துல ரிக்வெஸ்ட்டுக்கும் பயங்கரமான அடி விடுவார். 2 பேருமே வழியில் துடிச்சிக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் உள்ள போன ட்ரீம் மேக்கர் ஜேயூஸும் இருப்பாங்க. ஒரு கட்டத்தில் ட்ரீம் மேக்கர் வந்து தன்னோட டிடிடி போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து கெல்முறைக்கு போகலான்னு போவார். அங்கே 1-2ன்னு சொன்னோன்னே சிஎம் காலை பிடிச்சி வாரி விட்டுருவார். வாரி விட்டுன்னு சிஎம் அங்கே பார்த்துக்கிட்டு இருப்பார். உடனே இதை பயன்படுத்திக்கிட்டு யூஸர் சூப்பர் கிக் விட்டு அதுக்கப்புறம் ஸ்பியர் போட்டு அதுக்கப்புறம் தன்னோட ஃப்ராக் ஃப்ளாஷை போட்டு இந்த மேட்சை வந்து முடிச்சு வின் பண்ணி நியூ நம்பர் 1 கண்டெண்டர் டேமியன் பிரிஸ்டுக்கு அடுத்த ஆப்போனண்ட்டாக ஜே யூஸோ மாறிட்டார். இங்கே சிஎம் பங்குக்கும் ட்ரீம் மேக்கருக்கும் மீண்டும் ஒரு மிகப்பெரிய கான்ட்ரவர்சி இப்போ போக ஆரம்பிச்சிருச்சு. 2வது முறையாக ட்ரீம் மேக்கர் வந்து சிஎம் பங்கால தோத்துருக்காரு. இனிமேல் ஃபியூச்சரில் ட்ரீம் மேக்கர் சிஎம் பங்குக்கும் ஒரு ஃபியூடு இருக்குன்ற மாதிரி இப்போ WWE காமிச்சிட்டாங்க. அடுத்த பேப்பரில் கூட உங்களுக்குள்ள மேட்ச் நடக்கலாம். இதை பற்றி உங்களே கருத்து கீழே உள்ள கமெண்ட் பண்ணுங்க. இன்னைக்கு ராவோட மெயின் ஈவெண்ட் வேற லெவலாக இருந்துச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.